ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்காங்க. க்ரோமில் போயிட்டு சர்ச் இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மட்டும் டைப் பண்ணிக்காங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ அதை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பிஃபார்மு, பிஎஸ் நர்சிங் அது மாதிரி மொத்தம் வந்து ஒரு 22 கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜஸ்ட் ₹500 ஒரே டைம் ஒரே அப்ளிகேஷனாக நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பிஃபார்ம், நர்சிங் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். ஸோ ஜஸ்ட் ₹500 தான். நெக்ஸ்ட்டு வந்து வேறு கோர்ஸ் வச்சு ஃபார்ம் டி இல்லை வந்து டிஃபார்ம் படிக்கணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பாருங்கள், அதுக்கு அலைடு ஹெல்த் கேரில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று இது பாருங்கள், அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏஹெச்எஸ் ஃபஸ்ட் அந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பாருங்கள், எல்லாமே கரெக்டான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் முடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 25 மினிட்ஸ் வீடியோ. ஸோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 20 ஸ்டெப் சப்போஸ் எல்லாம் திரும்பி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ விட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜுக்கு வந்து ஸோ இந்த 25 மினிட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து புரியாது. ஸோ கடைசி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்தால் ஏதாச்சும் அவன் அப்ளை பண்ணி தரணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்னோடய தெரிய மொபைல் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணுறேன். அலைட் அண்ட் ஹெல்த் கேரில் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், கிளிக் ஹியர், செகண்ட் ஆப்ஷன் கிளிக் ஹியர் டு அப்ளை. ஓகே, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுற பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து உங்களுடைய எம்இஸ் ஐடி நம்பர் தேவைப்படுது, உங்களுடைய பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டுமே தேவைப்படுது. ஸோ உங்கள் 12th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் அது மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இன்னொன்று இருக்குது, ஃபார்ம் டி தனி கோர்சஸ், டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் தனி, டிப்ளமோ இன் ஃபார்மசி தனி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன தனித்தனியாக போட்டுக்கலாம். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷனாக பண்ணிக்கலாம். பிஎஸ் நர்சிங்னா ஒரே அப்ளிகேஷன் அந்த சைடு போட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இது பாருங்கள். இதில் இருக்க மொத்தம் எத்தனை கோர்ஸ், 19 கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரே பேமெண்ட் தான். ₹500 கட்டிங்கன்னா அந்த 19 கோர்ஸும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எலிஜிபிள் ஆகிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன, ஹெச்எஸ்சின்னா ஸ்டேட் போர்டா இல்லை வந்து சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, அது மாதிரி என்ன படிச்சிங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இயர் குவாலிஃபை, எந்த இயர் குவாலிஃபை ஆனீங்க, 26 இல்லை 25 போன வருஷம் முடிச்சுன்னா 25 கரெக்டாக பார்த்து மார்க் ஷீட் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ எம்இஸ் ஐடி, ஸோ 10 to 18 டிஜிட். சரிங்களா? கரெக்டாக அந்த மார்க் ஷீட்லேயே இருக்கும் பாருங்கள், எம்இஸ் ஐடி கரெக்டாக 10 டிஜிட்னா 10 டிஜிட்டு அது மேலே தான், அது மேலே பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. மோஸ்ட் 10 டிஜிட் தான் இருக்கும், அதுவுமே இருக்காது. சரிங்களா? இது +1 பாஸ் பண்ணிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ண மொபைல் நம்பர் வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேப்ஸில் ஏதாவது உங்களுக்கு பாஸ்வேர்ட் போடுவாங்க. எப்படின்னா கேப்ஸ் இருக்கணும், அதில் ஸ்மால் இருக்கணும், வித்து ஏதாச்சும் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ப்ளஸ் நியூமரிக்கல் வேல்யூ 1 2 3 இருக்கணும். இது மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதே மாதிரி தான் கேட்குறாங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர்
10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி எப்படி இருக்கிற மாதிரி பேர், அதாவது நேம் ஆஃப்டர் இனிஷியல் சரிங்களா, இல்லை நேம் ஆஃப்டர் அப்பா பேர் எப்படி இருக்கும் மார்க் ஷீட்டில் அதே மாதிரி போடுவாங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சியில் எப்படி இருக்கோ அது மாதிரி. ஸோ மார்க் ஷீட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, நேம் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் சரிங்களா, அதுவும் மார்க் ஷீட்டில் இருக்கிற பார்த்து போடுவாங்க. நெக்ஸ்ட் HSS ஹையர் செகண்டரி பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா, அது 10 டிஜிட் 10 டிஜிட் சரிங்களா. சப்போஸ் சிபிஎஸ்சினா ஸ்டார்டிங் சீன் வரும் சரிங்களா. அடுத்து லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் ஐடி ஸோ உங்களுக்கு என்ன எப்படி வேணுமோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வெறும் பேர் மட்டும்தான் ஓகேவா, இல்லை நம்பர் வேணுமா, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வசதியோ அது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயினாக நேம் வித் நம்பர் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண மாதிரி கொடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு அதெல்லாமே மெயிலுக்கு தான் மெசேஜ் வரும். ஸோ கரெக்டாக மெயில் ஐடி கொடுத்துக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இங்கே போட்ட க்ரியேட் நியூ பாஸ்வேர்டு என்ன பண்ணுறோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி அதை நம்ம போட்டதும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதான் நேம். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்தேன். ஓடிபி பாருங்கள், ஓடிபி வந்து ஓடிபி என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோனுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி அது மெயிலுக்கு வந்துக்கும். அது வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வில் பி கிரியேட்டட்னு சொல்லி வந்துடும். பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ பாருங்கள் என்னோடய மெயில் லாகின் ஐடி மெயில் ஐடி போடுறேன். சரி எனக்கு இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், சரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய அதை லாகின் ஐடி இது லாகின் ஐடியும் போடலாம், அது மெயில் ஐடியும் போடலாம், ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் சரிங்களா. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, அதுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கேப்ஸ்னா கேப்ஸ், ஸ்மால் வித் ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் நியூமெரிக்கல் நம்பர் 1 2 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை டேட் ஆஃப் பர்த் கூட போடுவாங்க. சரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, சைன் கொடுங்க. சைன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரி அப்ளிகேஷன் போடுற பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைன் பைனா எப்படி ஏதாவது அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த இதுக்கும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜஸ்ட் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், கொஞ்சம் சர்வீஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். சரி பாருங்கள், நேம் ஆஃப் த ஃபாதர் அப்பாவோடைய பேர் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கேப்ஸில் ஃபில் பண்ணிக்காங்க, ஸ்மாலில் ஃபில் பண்ணனா எல்லாமே கேப்ஸில். ஸோ இது மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த மதர், பிளேஸ் ஆஃப் பர்த்து. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் பாருங்கள் எந்த பிளேஸ்ன்னு சரிங்களா, அந்த பிளேஸை வந்து அதுக்கு சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப், கண்டிப்பாக பிளட் குரூப் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. பிளட் குரூப் என்ன பிளட் குரூப்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுறதால போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய என்ன பிளட் குரூப் போய் தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி அப்பா பேர் போட்டுவிட்டேன், அப்புறம் அம்மா பேர் போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே நீங்கள் பிறந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டைப் பண்ணலாம். அது முடிச்சோடனே அடுத்து பாருங்கள், உங்களுடைய ஜாதி சான்று கேட்கும் சரிங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது கரெக்டாக அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி அதோடைய நம்பரு எல்லாமே சரிங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க தமிழில் தான் நம்ம வந்து என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் மோஸ்ட்லி தமிழ்நாடு தான், என்ன ஸ்டேட்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் பண்ணுறோம், தமிழ்நாடு போடுவாங்க, இல்லை வேறு ஊர் இருந்தால் வேறு ஊர் போடுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பிளட் குரூப் கேட்குறாங்க, ஸோ சூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்து அது ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஜெண்டர் ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி என்னது, இந்தியன் தான் சரிங்களா. இந்தியன், அதே மாதிரி ரீஜன்னா இந்து, இல்லை முஸ்லீம், கிறிஸ்டின் என்னவோ பார்த்து ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேஸ்ட்டு, நெக்ஸ்ட் சப் கேஸ்ட் அதில். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் சரிங்களா, ஆதார் நம்பர் வந்து ஆதார் கார்டு நம்பர் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அது கேண்டிடேட்டுடைய நேம் ஆஸ் ஆன் ஆதார். ஸோ வந்து மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் ஆஸ் பர் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டில் இருக்குது அவங்க அது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் பேர் வித்து அப்பா பேர் இருக்கும், இல்லை உங்கள் பேர் வித்து இனிஷியல் இருக்கும், இல்லை உங்கள் பேர் மட்டும் இருக்கும். அதாவது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது வந்து அது மாதிரி கரெக்டாக ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்கள் பேர் எப்படி இருக்குது ஆதார் கார்டில் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க சரிங்களா. ஸோ முடிஞ்சளவுக்கு 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே ஆதார் கார்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சேஃப், இல்லைனா வந்து அது ஒன்று மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு 12th மார்க் ஷீட் வச்சு அவங்க ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ண மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அதை நான் டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கேண்டிடேட்டோடைய நேம் ஆஸ் ஆன் ஆதார். ஸோ எல்லாத்தையுமே கேப்ஸில் ஃபில் பண்ணிக்காங்க, ஸ்மாலில் ஃபில் பண்ண வேணாம்.
ஸோ இந்த கேண்டிடேட் வந்து அப்பா பேர் கூட இருக்குது ஆதார் கார்டில், அதே மாதிரி ஃபில் பண்ணியிருந்தேன். அவங்க பேர் அப்பா பேர். நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டியோட கிளிக் பண்ணல. ஸோ உங்களுடைய மெயின் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்காங்க, கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரிங்களா? உங்களுடைய வந்து ஜாதி சான்றிதழ் எடுத்துக்காங்க. அதில் வந்து என்னக்குது இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்கியிருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க, பட் ஆனால் நீங்களோட நேட்டிவ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணி வாங்கினீங்களோ அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுக்கான்ட்டு. அப்போ கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய கரெக்டான டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்கள் வாங்கின டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் வாங்கின டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அது அதை பார்த்து. ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே என்ன பண்ணலாம், இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்றும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்போஸ் பண்ணால் திரும்பி ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ பாருங்கள், என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து அதான் அந்த கேண்டிடேட்டோட டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். அந்த தாலுக்கா வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி. சரிங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும் யார் கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்யூட்டி தாசில்தாரா, இல்லை ஜோன் டெப்யூட்டி தாசில்தாரா, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் யாரோ பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டிஎன் ஸ்டார்ட் ஆகும். டிஎன் ஐஃபன் போட்டு சர்டிஃபிகேட் நம்பர் போட்ட மாதிரி இருக்கும். பழைய இருந்தால் வெறும் நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி இதோ மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எப்போ வாங்கினீங்க சர்டிஃபிகேட், ரீசெண்டாக வாங்கினீங்களா, நான் வந்து எந்த இயரில் வாங்கினது கேட்குறாங்க. அது கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்க. டேட்டு, அதாவது ஃபோட்டோ கீழே இருக்கும் அந்த எப்போ வாங்கின்ற டேட்டை. சரிங்களா? சர்டிஃபிகேட் எப்போ வாங்க டேட்டு. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி அட்ரஸ். சரிங்க? எந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இருக்கீங்கன்றதை வந்து கேட்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லென்த் வீடியோ தான், 25 மினிட்ஸ் வீடியோ. பட் வந்து கடைசி வரையும் நீங்கள் வந்து எப்படி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி பேமெண்ட் முடிச்சு நீங்கள் எப்படி வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கிற வரையும் இந்த வீடியோ இருக்குது. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கும் மேலே டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் சொல்கிறேனே, அது தெரியல, ஸ்க்ரீன் தெரியல, ஃபஸ்ட்டில் ப்ளஸ் லாஸ்ட்டில் நடுத்தாலையும் நான் என்னோடய மொபைல் நம்ம லிங்க் பண்ணியிருப்பேன். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கூட அப்ளை பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் காட்டும். ஸோ டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பின்கோடு கேட்குறாங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்கும் பின்கோடு, அதை பார்த்து கரெக்டாக என்ன பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸ் சர்வீஸா, நோ. சப்போஸ் வந்து ஆர்த்தோபெடிக்ஸா, அதுவும் டிசபிலிட்டி பர்சனாக அதுவும் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னு விட்டுருங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் கேட்டால் அதுவும் இருந்தால் கொடுங்க, இல்லை வேணாம். ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸும் அதுவும் சேம்னா அந்த டிக் பாக்ஸ் மேலே இது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், சேமாக வந்துடும். அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒன்று, இல்லை பர்மனெண்ட் அட்ரஸ் வேறுனா நீங்கள் அது வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஸோ சப்போஸ் சேம்னா ஒன்றும் இல்லை, அந்த ஜஸ்ட் டிக் பாக்ஸ் டிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிங்கன்னா அதே அது இங்கே அங்கே அந்த சைட் ஃபில் ஆகிடும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் ஏங்க ஸ்டடிட் 6th to 12th இன் தமிழ்நாடு. ஆமாம் படிங்க. இல்லை தமிழ்நாட்டில் வெளியே படிச்சிங்க, வேறு ஸ்டேட்டில் கர்நாடகா, கேரளா, வேறு ஊரில் வந்து ஸ்கூலிங் படிச்சிங்கன்னா நோன் கொடுத்துருங்க. சரிங்களா? அதே மாதிரி 6th to 12th அது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர்டின்னு கேட்டால் ஆமாம் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ 6th to 12th நீங்கள் 6th to 10th படிச்சிருப்பாங்க கவர்மெண்ட்டில். 11th 12th வந்து வேறு ஸ்கூல் ப்ரைவேட்டில் படிச்சிருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் நோ. ஸோ இல்லை சார் வந்து 7th கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்துருப்பாங்க, அப்படின்னாலே நோ. சரிங்களா? ஸோ வந்து 6th அவங்க ஏறாம பாருங்கள், 6th வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கீங்கன்னா எஸ், இல்லை ஏதாச்சும் ஒரு வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் படித்தாலையும் யூஆர் நாட் எலிஜிபிள், நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 12th எப்போ முடிச்சிங்க அந்த இயர், நெக்ஸ்ட் 11th, நெக்ஸ்ட் 10th, நெக்ஸ்ட் 9th, அப்படியே ஒவ்வொரு இயராக என்ன பண்ணுறீங்க, குறைச்சி போட்டு வந்துங்க.
ஸோ கரெக்டாக பார்த்து கொடுங்க, மாற்றி போட்டுறீங்க அந்த இயரை. சரிங்களா? ஸோ போட்டோம். 12th வந்து 26 முடித்தாங்க, 11 25, 10th 24, 9th 23, 8th 22, 7th 21, 6th 20 2000 முடிச்சிருக்காங்க. சரிங்களா? நேம் ஆஃப் த ஸ்கூல் கேட்குறாங்க. சரிங்களா? ஒரே ஸ்கூல் படிச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கம் ஃபில் பண்ணிட்டு அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும், அதே ஸ்கூல் வந்துடும். சப்போஸ் இல்லை 6 to 10 ஒரு ஸ்கூல் படிச்சிருக்காங்க, இல்லை 6 to 8 ஒரு ஸ்கூல் படிச்சிருக்காங்கன்னா நீங்கள் அந்த 6 to 8 அந்த ஸ்கூல் டைப் பண்ணிட்டு திரும்பி 9th 10th ஸ்கூல் படித்தாங்களோ அதை டைப் பண்ணிட்டு திரும்பி 11th 12th படித்தாங்களோ அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 to 12 ஒரே ஸ்கூல் தான், ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணால் டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை 6 to 12 இப்படி பண்ணிங்கன்னா ஆகும், ஃபுல்லாகவே அதே ஸ்கூல் வந்துடும். இல்லை வேறு ஸ்கூல் படிச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிற நேமை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன ஸ்கூல் படித்தாங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சரி, ஓகே, டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைப்பு, என்ன ஸ்கூல் டைப்னு கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக? சரிங்களா? அது நீங்கள் கரெக்டாக பார்த்து இருப்பீங்க. கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்னா வந்து என்னது செல்ஃப் ஃபைனான்ஸு, இல்லை வந்து என்னது எய்டடு, அது பார்ஷியல் எய்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அது மாதிரி அதை பார்த்து சூஸ் பண்ணிக்காங்க. சப்போஸ் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல்னால் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெட்ரிக் அதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? செல்ஃப் ஃபைனான்ஸ் மெட்ரிக் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால். இல்லை வந்து எய்டட் ஸ்கூல்னால் எய்டட் கொடுங்க. அது மாதிரி உங்களுக்கு அது என்ன ஸ்கூல் படிச்சிங்களோ கரெக்டாக பார்த்து அதை கொடுத்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக். என்ன டிஸ்ட்ரிக் படிச்சிருக்காங்க, அந்த ஸ்கூலில் என்ன டிஸ்ட்ரிக் இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்கும். 6 to 10 ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, அது ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கும். திரும்பி அங்கேருந்து லெவல்த்து வேறு தோக்க போயிருப்பீங்க, அது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸோ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் முடிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக் தான் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ தான் ஒன்றா சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இல்லை என்ன கேட்குறாங்க, குவாலிஃபை அதுதான் ஆல்ரெடி ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் டைம் செக் பண்ணிக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அண்டர் கோயிங் ஆர் கம்ப்ளீட் எனி கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இது ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்க, ஏதாச்சும் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, எஸ்ன்னு கொடுங்க. அப்படி முடிக்கல, இப்போ தான் 12th முடிச்ச உடனே ஜாயின் பண்ணால் நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து வந்து குரூப் கோடு, உங்களுடைய 12th மார்க் ஷீட் இருக்கும் பாருங்கள், குரூப் கோடு அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா என்ன பாருங்கள், சப்ஜெக்ட் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் அதர்ஸ். ஸோ வந்து உங்களுடைய மார்க் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் பாருங்கள், அதே தான் வந்து என்னத்துக்கு 5த்துக்கும் போடுங்க. ஸோ மேக்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், மார்க் வந்து எப்போ மந்த் மார்ச் வந்து தான் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ரீசெண்டாக முடிச்சோம், மார்ச் தான் முடிச்சிருப்பாங்க. சில வந்து மே ஜூன் ஜூலையில் முடிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்து மார்ச் வரைக்கும் பார்த்து போட்டுக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த இயர், ஸோ மந்த்து வித் இயர். நெக்ஸ்ட்டு மார்க், எவ்வளோ மார்க்கு, 100 மார்க்கா 200 மார்க்கா. ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் 200 மார்க் எழுதியிருந்தாங்க, இப்போ தான் 100 மார்க்காக மாற்றிட்டாங்க. சரி, 12th மார்க் மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், 11th மார்க் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. சரி, ஓகேங்களா? ஸோ 12th எவ்வளோ, மேக்ஸிமம் 100 மார்க் எழுதிருப்பீங்க. சரிங்களா? அந்த 100 மார்க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இங்கிலீஷ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, 100க்கு. நெக்ஸ்ட்டு பயாலஜி, லாஸ்ட்டாக மேக்ஸ்.
சரிங்களா. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டோடனே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது பாருங்கள். அங்கே வந்து நான் இது மதர் டங், உங்களுடைய மதர் டங் என்ன, தமிழா, இங்கிலீஷா, இல்லை ஹிந்தியா, இல்லை உருதுவா, கன்னடாவா, அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் வந்து என்ன மீடியம் கடைசி படிச்சது, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கேட்குறாங்க. ஸோ அதை நான் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் வந்து பார்த்து கொடுத்துருங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லை வந்து அக்ரி அது என்னவோ அதை பார்த்து கரெக்டாக கொடுத்தாங்க. சரிங்களா. ஆனுவல் இன்கம், அது அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம், 1 லேக்கா, பிலோ 1 லேக்கா, இல்லை அபோவ் 1 லேக்கா, இல்லை எவ்வளோ என்னன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்து டைப் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அக்ரியா 1 லேக் பிலோ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் வேணுங்களா, ஏதாச்சும் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி அண்ணன் தம்பி வாங்கிட்டாங்கன்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் நம்ம கேட்கும். வித்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுறது கூட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணணும். நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ண அமௌண்ட் 8 போகும். ஸோ இல்லை மேலே மட்டும் போகுதுன்னா ஜஸ்ட் 500 தான். ஸோ பிஃபார்ம் டிகிரி கோர்சஸ், பிஎஸ் நர்சிங் டிகிரி கோர்சஸ், அந்த ஏஹெச்எஸ் கோர்ஸ்க்கெல்லாம் சேர்த்து அது ஜஸ்ட் 500 தான். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோட்டோ சிக்னேச்சர். சரிங்களா. என்ன சொல்லுது, ஃபோட்டோ வந்து 50 to 200 கேபிக்குள்ளே கொடுக்கணும். ஸோ சைஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் சைன் வந்து 10 to 50 10 கேபிக்கு அபோவ் இருக்கணும். சரிங்க. சைன் அது வந்து என்ன பண்ணுங்கள், 10 கேபி வர மாதிரி வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சயின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட், உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு +1 மார்க் ஷீட் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ப்ரொமோஷன் மார்க் ஷீட், அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. +2க்கும் சரி +1க்கும் சரி ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணலாம், நீங்கள் இதோட கொடுத்துக்கலாம். பட் +1 மார்க் ஷீட் இஸ் நாட் கம்பல்சரி. ஸோ வந்து இதே கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு டிசி வந்து என்ன பண்ணலாம், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணலாம், ஸ்கேன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள், மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆதார், கேண்டிடேட் ஆதார் கார்டு. சரிங்களா. கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம், அப்படி எல்லாம் தேவையில்லை. சரிங்களா. ஸோ இங்கே இருக்குது, அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி பாருங்கள், அது இருப்பிடச் சான்று. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை, அதான் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஜாதி சான்று. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு போனஃபைட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 6 to 12 தெரியும், வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்கன்னா ஸோ 6 to 12 தெரியும். நீங்கள் போய் நீங்கள் படித்த ஸ்கூலில் போய்ட்டு எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 6 to 12 தெரியும். அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு என்ன பண்ணலாம், போனஃபைட் வாங்கி வந்து அதையும் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை தமிழ்நாடு. ஸோ அப்பா அம்மா ஜாதி சான்று. ஸோ எது அப்பாவது அம்மாவது, முடியல அப்பா இருந்தால் வைங்க, அப்படி இல்லை அம்மா வச்சு விடுங்க. சரிங்களா. லாஸ்ட் வந்து அது அப்பா அம்மா தான் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து என்ன பண்ணுற மாதிரிக்கும், சப்மிட் பண்ணுற மாதிரிக்கும். ஸோ வச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் ஏற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். சரிங்களா. அதில் வந்து உங்களுடைய டீட்டெயிலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரிவியூ அப்ளிகேஷனில் உங்களோட டீட்டெயிலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்பா அம்மா பேர் ப்ளஸ் கம்யூனிட்டி. சரிங்களா. அது மாதிரி முக்கியமான விடம் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே. செக் பண்ணால் அந்த டிக் பாக்ஸ் ரெண்டுமே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும், சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடு பிரிண்ட்டுன்னு ஆப்ஷன் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு தேவை நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ரீவியஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஆஃப்டர் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் பேர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேங்க் காட்டுது. ஸோ அது உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐயா, ஐஓபியா, இந்தியன் பேங்க்கா என்னவோ பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து எது வசதியோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ நான் எஸ்பிஐ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள் யூபிஐ கீழே ஆப்ஷன் கொடுத்து யூபிஐ கிளிக் பண்ணுறேன். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணோடனே யூபிஐ கியூஆர் கிளிக் பண்ணிட்டு பே நம்பர் கொடுத்தோடனே என்ன பண்ணுது பாருங்கள், கியூஆர் கோட் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஜஸ்ட்டு தான் பண்ணலாம். அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த இது எண்டிங் வரையும் வந்து உங்களுக்கு நல்லா வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் திஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? இது அந்த ஃபஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போட எப்படி அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, பேமெண்ட் கட்டின பில் வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒன்று. நெக்ஸ்ட் ஹோம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஹோம் போயிடும். ஸோ பாருங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்து பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கே பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இது வாங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களோட பேமெண்ட் நீங்கள் கட்டின பேமெண்ட்டோடைய ரிசிப்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். கடைசி லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.